ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. மல்லி இருந்துகிட்டு எந்த தப்புமே பண்ணலாம், ஆனா அவங்க மேல ஏதாச்சும் ஒரு படியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இன்னைக்கு ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க. அப்படி என்ன அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு பாக்குறீங்க. அவங்க செய்யாத தப்பு அவங்க மேல தூக்கி போடுறது இல்லாம அவங்க வீட்டை விட்டு துரத்துறதுக்கான எல்லா இதுவும் பிளானிங் பண்ணிட்டாங்க. இதுல மெயின் ஹைலைட் என்னன்னா, இந்த ரஞ்சிதா நம்ம மல்லியோட போனை எடுத்து பார்த்ததா. போனை எதுக்காக பார்த்தா அப்படின்னா, சார்ஜர் போடுற இடத்துல அவ போனை எடுக்க போகும்போது ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு அந்த மெயில் வால்பேப்பர்லயே வச்சிருக்கா. அதை பார்த்தோம் அப்படி பாவி, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லு இருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பேன். இப்படி எல்லாம் நீ இருக்கவே கூடாது. எவ்வளவு ஃபாஸ்டா இருக்க. இந்த போட்டோவை எப்ப எடுத்தனே தெரியல. நாங்க பாக்குறப்ப இப்படி ஒரு போட்டோவே இல்லை. ஆனா ஒரே நாள்ல மாத்திருக்கேன்னா இது எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷன்ல இருக்கிற இந்த ரஞ்சிதா. அதனால இந்த போன் இருக்கவே கூடாது, என் கண்ணுல முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை உடைக்கலான்னு போறா. நான் இதை வச்சு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு இது நடக்குது. ஏன்னா இது அதோட பெருசா இருக்கிறதுனால இதை அவன் மறந்துடுறா. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இவங்க 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க யாரோ ஒருத்தர் கருணை இல்லத்துல இருந்து வந்திருக்காங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்க இருந்துட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, நாங்க கருணை இல்லத்துல இருந்து வரோம்மா, எங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. உங்களுடைய பழைய துணி மணி உங்களுக்கு தேவையில்லாது யாரும் ஒருத்தருக்கு தேவைப்படும், அதை கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துகிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இவங்க இருந்துங்கன்னு சரிங்க நானும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, இப்படிதான் வந்திருக்காங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிளான் பண்ணா பாருங்க. ரஞ்சிதா ராஜேஸ்வரி பாரு ராஜேஸ்வரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு, அதாவது கும்பாபிஷேகத்துக்கு போறதுக்கு ஒரு புடவை எடுத்திருந்தாங்க இல்லையா, அதையும் சேர்த்து கொண்டு வந்துடுறாங்க. அதை பார்த்த யாரெல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இது எப்படி தெரிஞ்சதுன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு கேட்க, இல்ல இவங்க கருணை இல்லத்துல வந்திருக்காங்க, அதனால பழைய துணிமணி எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. என்னென்ன துணின்னு பார்த்து கொடுத்துடலாம், ஏன்னா புதுசும் இருக்கலாம் பழசும் இருக்கலாம்ல, அதனால நம்ம என்ன ஒரு டைம் செக் பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றதும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் சொல்ல உடனே அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தா முதல்லயே நம்ம ராஜேஸ்வரியோட புடவை. அப்படி பாவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நான் இதை கோவிலுக்கு போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ணு முன்னாடி தேடி காட்டினேன். அதெல்லாம் உனக்கு ஒரு புடவை வேற கொடுத்தேன். ஆனா அது எல்லாம் நீ நினைச்சு கூட மனசுல வச்சுக்காம என் புடவையை எடுத்து கொடுத்துருக்கேன். நான் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் சொல்லு. நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் உடைய வேலை உண்டுதாங்க, ஏன்டியே நான் உயிரை வாங்குறேன்? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் மட்டும் புடவை எடுத்து கட்டியிருந்தா பரவாயில்ல, உனக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுத்து அது நல்லா இருக்கான்னு கேட்டுதான் கொடுத்தேன். அப்படி இருக்கிறப்ப என் புடவை எடுத்து கொடுக்குறேன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிக்கிறாங்க. இவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் வந்தாண்டிருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. விஜய் என்னதான் பண்ணிட்டு இருக்கு, நீ என்னதான் சொல்றேன்னு தெரியல. இவெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தா இவ இந்த மாதிரி எல்லைகள்லாம் போயிருக்கவே மாட்டா, கொஞ்சமாச்சும் நல்லா நடந்திருப்பா. ஆனா இவ கேடு கட்ட குடும்பத்துல பிறந்தாலும் தெரியல. இவ வந்த நாள்ல இருந்து சண்டை சண்டை சண்டை, எவ்வளவுதானே பிரச்சனை, என்னதுதான் இவ்வளவு உயிரை வாங்கினோட தெரியல. இந்த போய் தொலை அப்படின்னாலும் போய் தொலைய மாட்டேங்கிறான். இவளை என்னதான் பண்றது நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, எனக்கு வெண்பாவும் என் அக்காவும் தான் முக்கியம். அவங்கள வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு ஒன்றும் உரிமை இல்லை. என் அக்காவும் வெண்பாவையும் ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் மரியாதை கிட்டுரும். என் அக்காவையும் வெண்பாவையும் வேணான்றவங்க எனக்கு வேணாம், அவங்கள நான் தூக்கி போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் ஒரே ஷாக்கு. விஜயும் வெண்பாவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையே பணையம் வச்சு இங்க வந்திருக்கோம். ஆனா இவன் கொஞ்சம் கூட அவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேறானே, இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா இத்தனை நாள் என்னை புரிஞ்சுக்காததுக்கு நான் அதை பத்தி கவலைப்படல, ஆனா என் குடும்பத்தையோ என்னையோ கேவலமா பேச வச்சுக்கிட்டீங்க. நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன், என்ன எதை பேசினாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? நாங்க கஞ்சிக்கே வழி இல்லாம செத்தாலும் அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தீங்க நீங்க பணம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அசிங்கப்பட்டா நான் வாங்கிக்க மாட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அதனால வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள வர சொல்லுவாங்களா, இல்ல வீட்டை விட்டு போய் தொலைட்டு ஒரு சாமி விடுவாங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.